எரேமியா 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன். ஏசாவை கர்த்தர் புடமிடவில்லை, யாக்கோவை கர்த்தர் புடமிடுகிறார். உடைத்தீர் உருவாக்கினீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர். ஓ பலபாஷை ஆமென். எதற்காக? ஏசாயா 1வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அப்ப எதற்காக புடமிடுகிறார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை அகற்ற, தீமைகள் அகற்றப்பட. என் கையை உன்னிடமாய் உன் களிம்பு நீங்க. அதாவது அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருது. சில கண்ணாடி துண்டெல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த அழுக்கு வேஸ்ட் இருக்கிற இடத்துல சில கண்ணாடி பீஸ் இருக்கும் பாருங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த அழுக்கு அவ்வளோத்தையும் நம்ம நீக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் என்ன ஆகும் தெரியுமா? ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கர்த்தர் செய்கிறார். இதற்காக புடமிடுகிறார். உன்னை நான் உபத்திரவத்தின் குகையிலே தள்ளினேன் என்று சொல்லவில்லை, தெரிந்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ஒரு ஆளை புடமிடுறாங்கன்னா அவங்க சேஃப் சோன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவன் ஒருத்தங்களை எந்த ஒரு காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் சோன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள் தெரியுமா? யாரையாவது திட்டினாரா? இல்ல. ஆனா இயேசுவேன்னு சொல்லி கடல்ல இறங்கினவன கண்ணாபின்னு திட்டுறாரு. அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்ட? ஆமென். 11 சீஷர்களுக்கு இப்பதான் நிம்மதி. நாளைக்கு சரித்திரம் இவன் கடல்ல நடந்ததை பேசுவே அப்படின்னு நினைக்கும் பொசுக்குன்னு உள்ள விட்டார். சிலருடைய நினைவே நம்மளை உள்ள போக வச்சிடும். அப்போ ஆண்டவர் கையை பிடிச்சி அற்ப விசுவாசி. ஆனா பாருங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து ஆண்டவரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கல. சீஷர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல பேதுருவை பாராட்டினார். நான் கடைசியில் போகும்போது சொன்னார், என்ன சொன்னா தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்க நீங்க இருப்பீங்க. இதுக்குதான் ஆண்டவர் ஃபுல்லா புடமிட்டுட்டே இருந்தார். உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு? என்ன திட்டுவார் தெரியுமா? சீஷர்களை போட்டு அவ்வளவு பயந்து அலறி இயேசு தூங்க வச்சுட்டு வேற வழி இல்லாம எழுப்புவாங்க. ஆண்டவரே நாங்க மடிகிறோம் அடிச்சுட்டு காற்றே கடலையும் இப்படி திட்டினார். வேற யாரையாவது இப்படி திட்டினாரா? சொந்த ஊர்ல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படி சொல்லும் போது இயேசு வந்து அவங்கள திட்டல. ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊர்ல கனமடையான்னு சொல்லி அவர் போயிட்டாரு. ஆனா இந்த 12 பேரை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா? நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்க இருப்பீங்க. உங்களை நான் ஊழியர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புடமிடுகிறார். எனவேதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கும் போது 2, 3 வசனங்கள், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா எண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமா எண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை புடமிடும். பொன்னை போல புடமிட்டாலும்
பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல glory glory என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளி. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஆண்டவர்கிட்ட இது கேட்கணும். தீமையான காரியம், சில காரியங்கள் நம்மளை விட்டு நமக்கு போகாது. பாருங்க, இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்கள். 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க கிறிஸ்துவுடனே கூட, இந்த 4வது வசனத்தை பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படும். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ எதுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிற? கிறிஸ்து வெளிப்படுவார் நாளைக்கு. அப்படி வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில. அது அப்படியே நீங்க எப்பவுமே டெய்லி அதை பார்க்கணும். அப்பதான் நமக்கு பூமிக்குரியவைகள் மேல நாட்டம் குறையும், மேலானதை நாடுவோம். ஆமென். சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் ஸ்கிட் எல்லாம் போடும்போது இந்த முத்திரை ஒரு ஸ்கிட், முத்திரை வாங்குற கூட்டம், முத்திரை வாங்காத கூட்டம், அப்படி அந்த ஸ்கிட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முத்திரை வாங்காத கூட்டத்தில் நடிச்ச ஒரு பிள்ளை கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரே அழுக, எனக்கு அந்த முத்திரை தந்துருங்க, நான் இங்க ஸ்கிட்டு தான். இருந்தாலும் அந்த எண்ணம் நம்ம டாமினேட் பண்ணும்போது நமக்கு வேற எந்த ஆசையுமே வராது, நம்ம நேரம் அங்க போயிடும். எனவே தான் அடிக்கடி கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையாக பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கன்னா கையை காலை வெட்டி போடல, அந்த கிரியை அந்த அவயவத்தில் இராதபடிக்கு. அதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் சப்போர்ட் பண்றார், ஹோலி ஸ்பிரிட். ஆவியினாலே சரீரத்துடைய செய்கைகளை அழிக்க முடியும். அடுத்து பாருங்க கீழே 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் அழித்து விடுங்கள் சொல்லல, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அதன் அர்த்தம் என்ன? இது சீக்கிரம் அழியாது. இந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில், இதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப இதெல்லாம் எனக்கு இப்போ கோபமே கிடையாது, எனக்கு இப்போ மூர்க்கமே கிடையாது, சும்மா அடிவோம். பைபிள் ரொம்ப பிராக்டிக்கலானது. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம எதை உணரணும் தெரியுமா? நம்முடைய வீக்னஸ் உணரணும். இல்ல நான் கோபப்பட்டல நியாயம் இருக்கு, இல்ல நான் மூர்க்கம், அதுல நான் பொறாமை, அதுல ஒண்ணும் கிடையாது. வாயில பிறக்கலாம், நீ ஏன் இப்படி பேசுற? நான் பேசினால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல, நான் ஒத்துக்கணும். அந்த இடத்துல தான் நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் புடமிடுகிறவராய் மாறுகிறார். அவர் யாரை மட்டும் புடமிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை, ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார் தெரியுமா? ஒரு காலத்துல மோசே கேட்டார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று. எல்லா கோத்திரத்தாரும் தயங்கின போது என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி லேவி கோத்திரத்தார் அங்கே வந்து நின்றார்கள். அவர்கள் சுத்திகரிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நானே பங்கு. அவர் உட்கார்ந்து எதுக்கு சுத்திகரிக்கிறார்? அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும். அக்கிரமம் பாவம் செய்து நாம செலுத்துகிற பலிகள் அவர் பிரியமா இருக்க மாட்டார். அப்போ கர்த்தர் என்னை புடமிடுறார்னாலே என்கிட்ட அவர் அந்த நீதியின் காணிக்கை, நீதியின் பலி. அவர்களை வெள்ளியை போல, பொன்னை போல
ஒரு பொண்ணோ வெள்ளியோ அக்கினியில இருக்குதுனாலே தெரியும் அதுக்கு மதிப்பு கூட போகிறது. தேவனால் யார் புடமிடப்படுகிறார்களோ அவர்களுடைய மதிப்பு கொஞ்சம் கூட குறையாது, அவர்களுடைய மதிப்பு கூட தான் செய்யும். ஆமே. உடைத்தே ஒரு பிரியமான சில காரியங்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த சுபாவம் என்ன ரொம்ப இருக்கு. நம்ம அக்செப்ட் பண்ணணுங்க. நம்ம ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். ஒத்துக்கிட்டு நேரம் அவர்கிட்ட போய் விழுந்துடணும். அது என் பலவீனம். என் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? என் குறைகளை பலவீனமாய் பார்ப்பார். அதனாலதான் ஆண்டவர் நானே உன் மீறுதல்களை வேற யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆகான் என்கிறவனை யோசுவா கூடுறார். மகனே வா, என்னப்பா பண்ண சொல்லு. மகனேன்னு கூப்பிட்டதும், ஐயா இப்படி இப்படி பண்ணிட்டேன் ஐயா. அப்படியா? எல்லாம் கல் எடுத்துட்டு வா, என் கதையை முடி. ஆனா சகையோ யெஷுவா கிட்ட வரான். ஜீசஸ் வந்து, ஆண்டவரே நான் 4 தனியா வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். நான் அநியாயமா சம்பாதித்தேன், அது 4 தனியா கொடுத்துட்டேன். நான் யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கினாலும் அது 4 தனியா கொடுத்துறேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பாவியப்பா. பேதுரு பாதத்துல விழுறான், நான் பாவியப்பா. விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ பாதத்துல விழுந்து அழுறா. இவங்க மேல கல்ல கத்தர் போடல, கிருபைய போட்டா. நம்ம சரியான நபரிடத்தில் வந்து இருக்கிறோம். வேற யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தின்படி நம்ம மேல கல் எறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு. ஏன் யோசுவா கல்லால் அடிக்க வைத்தா தெரியுமா? யோசுவாக்கு மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தவர், மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர். க்ளோரி! எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்கிட்ட கொடுக்கணுங்க, அவர்கிட்ட கொடுக்கணும். என்னிடத்தில் வருகிறவனை நான், அப்பா எனக்கு இந்த ஆளை நேசிக்கவே முடியலப்பா, அதனால அந்த ஆளை தூக்கிருங்கப்பா. அப்படி இல்லை. அந்த எண்ணத்தை, அந்த பகைய என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. உண்மையில நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? கசப்பான வேர் கிருபையெல்லாம் போகடிங்க தெரியுமா? 24 hours ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி வாங்கின கிருபையை உள்ள முளைக்கிற ஒரு கசப்பான வேர் மொத்தத்துல போகடிக்குது. அதனாலதான் எத்தனை ஆகஸ்ட் ஜெபம் தாண்டி இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல. எத்தனை ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணியாச்சு, ஒரு அற்புதம் நடக்கல. ஜபிக்கும் போது கிருபை வருது, ஆனா அந்த கசப்பான வேர் கிருபை எல்லாத்தையும் போக்கடிக்குது. அவ தெரியுது நமக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே அப்பா, அந்த கசப்பான வேரை எடுத்துருங்க ஆண்டவரே. யோசேப்பினுடைய சாட்சியில ஒன்று என்ன தெரியுமா? என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். ஆண்டவரே இவங்க செஞ்ச இந்த செயல் எனக்கு திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நினைவுல வருது, அதை மறக்க வைக்க என்ன புடமிடுங்க ஆண்டவரே. 7 ஆமீன் வருது. எனக்கு சிலரை பார்க்கும் போதே பாருங்க, சிலர் சிரிச்சுட்டே இருக்கும், சிலர் பார்த்தீங்கன்னா வாய் இந்த செல்ஃபி எடுக்க போற மாதிரி, சிலர் செல்ஃபி எடுக்கும்போது வாய், ஆனா வெள்ளையும் வெள்ளையும் போட்டு தான் வரும். இங்க வந்துட்டு ராக்கா பாலா ஷத்தாரா ஆண்டர் கிளம்பு, தயவு செய்து யாக்கோவே நீ படுத்துக்கோ, நீ படுத்துக்கோ அதுல. ஆபிரகாமே நீ எழும்பு, ஆபிரகாமே நீ நட, ஆபிரகாம். அப்ப எனக்கு இந்த ஆள் பண்ணது எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துல வருதுப்பா. சகோதரர்கள் வந்ததும் யோசேப்பு சொல்ற, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் என்று அல்ல, அப்போ இவங்க செஞ்சதெல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணிட்டார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனாலும் என் கண்ணுக்கு முன்னாடி என் வஸ்திரத்தை யூதா கை வைக்கும் போது வை வை வை, நீ என் ட்ரெஸ்ல கை வச்ச பாரு யூதாவே சொன்னாரா? இல்ல. இயேசு பேதுரு கிட்ட வந்தார் அல்லவா, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார். பேதுரு அப்படியே கடிக்க போகும்போது என்னதானே தெரியாதுன்னு சொன்ன? இல்ல,
இந்த சாயல் தானங்க யோசேப்பு வெளிப்படுத்தினா. ஆமா, எனக்கு எனக்கு இதுக்கு பலம் தாங்க. உன்னை பலப்படுத்தி சகாயப்பட எனக்கு இதுக்கு பலம் தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா கேட்க விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, சிலரை எனக்கு மன்னிக்க முடியல. சில செய்த செயல் என் மனசுல திரும்ப திரும்ப வருகிறது. ஆமா, மறக்க வேண்டியதை மறக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. மறக்க வேண்டியதை மறக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் புடமிடுகிறவராய். ஏன்னா தீமையானதை அகற்றும் போது நாம் யாராய் மாறுகிறோம் தெரியுமா? ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். உன் நியாயாதிபதிகள் முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்திலே பார்க்க விரும்புகிற அந்த நீதி, அந்த சத்தியம், அது நீ பெயர் பெறுவ அப்படிங்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்தவர் என்ன செய்கிறார்? நான் வேகமா சொல்லுகிறேன். குயவனாக வணைகிறார். எரேமியா 18வது அதிகாரம் நீங்கள் 3 முதல் படித்தீர்கள் என்றால் தெரியும். 4வது வசனத்தை பாருங்கள். குயவன் வரைந்து கொண்டிருந்தது மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, பார்வைக்கு சரியாய் கண்டபடி, தன் பார்வைக்கு அவர் ஒன்ன பார்க்க விரும்புறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தோணும் இந்த பாத்திரம் நல்லா தானே இருக்கு. இந்த வார்த்தையானவரை பாட்டு ஷூட்டிங்க்கு அந்த ஏரியாவில் போய் எடுத்ததுனால கொஞ்சம் அதை பார்த்து படித்தேன். சில டைம் நமக்கு தோணும் இது இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு. அவர் சொல்லுவார், இல்லை நான் நினைச்சது மாதிரி வரல அப்படிம்பார். சில நேரத்தில் நமக்கு தோணுங்க நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம லைஃப் நல்லா தானே இருக்கு. அவர் சொல்லுவார், இல்லை நான் நினைச்சது மாதிரி வரல. நான் நினைச்சது மாதிரி வரலன்னா திரும்ப வனைவார். திரும்ப அப்படிதான் இருக்கு. திரும்ப தன் பார்வைக்கு அவருடைய மனதுல என்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு குயவனாக வணைகிறார். புடமிடுகிறவரை போல என்னை புடமிடுகிறார். குயவனாக வணைகிறார். தோட்டக்காரரை போல எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்கிறார். லூக்கா 13வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும். எஜமான் சொல்றார், இந்த மரத்தை வெட்டி போடு என்று. உடனே தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனம். அப்பொழுது இதோ 3 வருஷமாய் 8வது வசனம். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால். தோட்டக்காரன் என்ன செய்கிறார்னா சுத்தப்படுத்துகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிய உபதேசத்தினால் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். எதற்கு தெரியுமா? கனி கொடுக்க. கனி கொடுக்க. என்னை புடமிடுகிறது நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் எடுக்க. என்னை வணங்குகிறது அவர் பார்வைக்கு சரியானபடி அமைய. ஆமென். என்னை சுத்திகரிக்கிறது கனி கொடுக்க. ஆமென். புடமிடுகிறவராய் என்னில் உள்ள தீமையை அகற்றுகிறார். குயவனாக என்னை வணைகிறார். தோட்டக்காரராக என்னை சுத்தப்படுத்துகிறார். ஆண்டவரை பார்த்தீங்களா? தூதர்கள் எல்லாம் அவரை தோட்டக்காரர்னு சொல்லி பாடல, அவரை குயவன் சொல்லி பாடல, அவரை புடமிடுகிறவர் பாடல. அவர் சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆனா நம்மை மாற்றுவதற்காக அவர் எல்லாமாய் வாரார் பாருங்க. தோட்டக்காரனா வரணுமா? நான் வரேன்பா. உனக்கு குயவனா வரணுமா? நான் வரேன். புடமிடுகிற வரணுமா? வேறு யாரானாலும் என்னை பாதையில் எறிந்திருப்பார்கள். வேறு யாரானாலும் என்னை பாதையில் எறிந்திருப்பார்கள். வேறு யாரானாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பாதியில. ஆனா இவர், அதான் ஆண்டவர் சொல்றார், நான் மனிதன் அல்ல. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்ராஹிமே உன்னை எப்படி. ஆண்டவர், நான் மனிதன் அல்ல. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல.
ஆண்டவர் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல காரணம் இது வேற மனுஷன்னா உன்னெல்லாம் புடமிட முடியாது, பிரயோஜனம் இல்லைன்னு அந்த தீயிலே போட்டு போயிருப்பாங்க. வேற யாராவது குயவனா இருந்திருந்தாங்கன்னா உன்னை தூக்கி போட்டுட்டு வேற மண் எடுத்திருப்பாங்க. தோட்டக்காரன் வேற யாராவது இருந்திருப்பாங்கன்னா, கூலிக்காரனா இருந்திருப்பாங்கன்னா வெட்டி போட்டிருப்பாங்க. வெட்டி போடப்பட வேண்டிய நீ இன்னைக்கு வெட்டி போடப்படல, எரியப்பட வேண்டிய நீ இன்னைக்கு எரியப்படல. காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, மோசே சொல்றார் வேற யாரையாவது அனுப்புங்க. இல்ல, கர்த்தர் மோசேயை தான் தெரிந்தெடுத்தார். சவுல் ஒளித்து கொண்ட பிறகும் ஆளை விட்டு சவுலை தான் கூட்டிட்டு வரார். எலியா போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல என்று சொன்ன பிறகும் எலியாவை தான் பலப்படுத்தி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை நடத்துகிறார். யோனா விலகி சென்ற போதும் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு மீண்டும் திட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். பேதுரு மறுதலித்து பழைய நிலைக்கு போன பிறகும் இயேசு மறுபடியும் தேடி வருகிறார். இப்படிதானங்க நம்ம லைஃப்லையும் நம்ம வேண்டாம் போதும் விலகி இப்படியெல்லாம் போயிருக்கிறோம். ஏன் விடலை தெரியுமா? நம்மை தேவன் தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை நம்மில் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். புடமிட ஒப்பு கொடுங்கள், வனைய ஒப்பு கொடுங்கள், சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை உருவாக்குகிறவர். யாபோ காற்றின் கரையிலே யாக்கோபு போய் அமர்ந்திருந்தான், அவன் பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் பிரியமானவர்களே, எனக்கு அதை தாங்க இது தாங்க அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு கேளுங்க, கேட்காதீங்கன்னு சொல்லல. ஆனா ஒரு சத்தியம் தெரியுமா? நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பா, நீங்க பார்க்க விரும்புகிறபடி என் லைஃப் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாளும் நியாயப்படுத்தி பேசாதிருங்கள். நம் குறைகளை ஒத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சர்ச்சிலேயே உங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா ஒரே மாதிரி நம்மளால பார்க்க முடியுதா? சிலரை பார்க்கும் போதே அவங்க நினைச்சது ஞாபகத்துக்கு வருதுன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு தான் நம்ம இப்ப 2:30 மணிக்கு ஒரு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமா, இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பார். ஆமா, நம்ம திருப்தி அடைகிறோம். நல்லா பாடிட்டோம். ஆராதனை என்பது நாம திருப்தி அடைவதில்லை, அவரை திருப்திப்படுத்தி அதிலே திருப்தி அடையணும். ஆண்டவர்கிட்ட போய் ஓப்பனா சொல்லுங்க, அப்பா நான் மன்னிக்கிறேன், ஆனா அந்த ஆளை பார்த்தது என்ன நினைவுக்கு வருது, அதனால அவர் செய்த அந்த செயலை நான் மறக்கும்படி செய்யும். என்னை புடமிட்டாதான் ஆகணும்னா என்னை திரும்ப வரையணுமா, என்னை இன்னும் சுத்திகரிக்கணுமா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்கள் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. அப்பா சித்தத்துக்கு முழுமையாய் விட்டு கொடுத்து. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் நியாயப்படுத்தி பழகாதீங்க. நான்லாம் கரெக்டா தான் ஆண்டவர் இருக்கிறேன். ஆமென். ஒத்துக்கொள், உணர்ந்து கொள். உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார் யாக்கோபிட்ட. அதன் அர்த்தம் என்ன? நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஏசா ஏசா என்று சொல்லி ஈசாக்கை ஏமாத்தலாம். உன் பெயர் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு பெயர் தெரியாதா? எல்லாம் தெரியும். நீ யாருன்னு நீ சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. நீ யாருன்னு நீ சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. தேவன் யாருன்னு தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார்ல. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன். யாக்கோபு நீ சொல்லு.
உன்னுடைய டீட்டெயில எனக்கு சொல்லு, நான் என்னுடைய டீட்டெயில உனக்கு சொல்றேன், நீ சொல்லு. யாக்கோபு, அப்பா நான் யாக்கோபுப்பா, நான் எங்க அண்ணனை ஏமாத்தினவன், எங்க அப்பாவை ஏமாத்தினவன், நான் யாக்கோபுப்பா. அங்கதான் ஆண்டவர் கையை வைக்கிறார். அவருடைய சிக்ஷை அற்பமா எண்ணாதே, அவர் கை வைக்கிறார். ஒரு புறம் பார்த்தா அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான், இன்னொரு புறம் பார்த்தா கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். புடமிடுறது கொஞ்சம் பெயினா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விடுவது தேவ சித்தம். அது ஆபிரகாமுக்கு துக்கமாய்தான் இருந்தது, ஆனாலும் அவன் அதை செய்தான். சில காரியத்தை நம்மை விட்டு அகற்றுவது நமக்கு துக்கமா தான் இருக்கும், ஆனாலும் செய்யணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் தெரியுமா? கிருபையை கேட்கணும். பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் சாராள் சொன்னது, புதிய ஏற்பாட்டில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது என்று. அடிமையானவளையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிற சில காரியத்தை ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்துச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனாலும் ஆபிரகாம் அது செய்யறாரு. இந்த ஆபிரகாம் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஐயோ இதெல்லாம் 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 பண்ணா இப்படி கஷ்டம், நம்ம துக்கமா இருக்குன்னு சொல்லி நிறைய காரியம் செய்யாததுனால ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை சங்கடமே படுத்தல, நான் உன்னை பலிகளினால நான் உன்னை சங்கடப்படுத்தல. ஆமே. ஒரு தேவ பிள்ளை கிடைக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தேவன் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறார் தெரியுமா? இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். ஆமே. ஆனாலும் நேசிக்கிறார். இந்த அன்பை கனம் பண்ணுகிறவர்கள் புடமிட ஒப்பு கொடுப்பார்கள், வணையப்பட ஒப்பு கொடுப்பார்கள், சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒப்பு கொடுப்புகிற மனநிலையோடு கைகளை உயர்த்தி, நீங்க தான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. பாடுங்க, நீங்க தான் ஏகம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. ஆமே. நீங்க தான் ஏகம்தான், நீங்க தான், நீங்க தான் ஏகம்தான். கரங்களை பிடித்தவரே, கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? ஆமென். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம். எத்தனை பேர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, உங்க சித்தம் தான், உங்க சித்தம் தான் சொல்லுங்க. நீங்க தான், நீங்க தான் ஏகம்தான். ஆமென். என் மேல் கண் வைத்து, என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர். ஆமென். நடக்கும் பாதை தனை நாள்தோறும் காட்டுகின்றீர். விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. நீங்க தான், நீங்க தான் ஏகம்தான். ஆமென். நீங்க தான் ஏகம்தான். ஆமென். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஓ சித்தம் செய்யணுமே,
சித்தம் செய்யணுமே. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உண்மையான அர்ப்பணிப்போடு, உண்மையான அர்ப்பணிப்போடு, தகப்பனே உமக்கு உகந்தவனா என்னை உருவாக்க புடமிடணும்னா புடமிடுங்கப்பா, வணையணும்னா வணைங்கப்பா, சுத்திகரிக்கணும்னா சுத்திகரிங்கப்பா. என்னை விட்டுறாதீங்க. உங்களை நான் கனப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களை நான் கனப்படுத்தணும்ப்பா. உங்க என் வாழ்க்கையினால நான் உங்களை கனப்படுத்தணும். என் ஆராதனை உமக்கு உகந்ததா இருக்கணும். ஆபிரகாம் கிட்ட உங்க எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்திப்பா, ஆனா யாக்கோபு கிட்ட அப்படி இல்லை. ஆண்டவரே, நீர் விரும்பாதவைகள் என்னில் காணப்படுமானால் அது என்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே, அது என்கிட்ட வேண்டாம், அது என்னிடத்துல வேண்டாம். என் சரீரத்துல, என் மனதுல, என் எண்ணத்துல ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு இப்பொழுது உண்டாவதாக, 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 உண்டாவதாக. கிருபை ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி அடிமைனா என்னை அடிமை நான் ஆண்டவரே, அடிமை என்னை தெய்வமே, தெய்வமே அடிமை. பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர். நீர் எங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து வந்தீர். எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு பெரியது. நீர் எங்கள் வாழ்க்கையை வைத்துள்ள எங்களை தெரிந்தெடுத்தது. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த அன்பை நாங்கள் கனப்படுத்தணும்ப்பா, கனப்படுத்தணும் ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காய் நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேற எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் புடமிடுகிறவராய், குயவனாய், தோட்டக்காரராய் எங்களுக்கு எல்லாமா இருந்து நீர் நினைக்கிற பிரகாரம் எங்களை உருவாக்குகிற வல்லவரே, இதோ உம்முடைய கரத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உம் பார்வைக்கு சரியானபடி, உம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி எங்களை உருவாக்கி நிறுத்தும். உமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. இந்த மாதம் இறுதி வருகிற புதிய மாதம் எல்லாருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கண்மணி போல காத்து கொள்ளும், குறைவில்லாமல் நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.